கோல்டில் நம்மளை இன்வெஸ்ட் பண்ணால் 1 கிராம் வாங்கினாலும் அதனுடைய ரேட் வந்து நமக்கு அப்படியே கிடைக்குமா. அது இல்லாமல் இந்த கடைக்கார வர என்ன சொன்னார் அப்படின்னா, வெள்ளி ரேமும் அதே மாதிரி தாங்க்கா, அன்னைக்கு ரேட்டு என்னவோ நீங்கள் காயினாக வாங்கினா அதே ரேட்டுக்கு தான் வந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை நம்பி நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்டதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேட்டு எவ்வளோ மாதம் நானும் வெயிட் பண்ணேன். நான் வாங்கின ரேட்டே வரவே இல்லை, அதை விட கம்மியாகவே தான் வந்தது. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த கடைக்காரர்கிட்ட சரி இப்போ தான் ரீசெண்டாக தான் கொஞ்சம் வெள்ளி விலை ஏறும்போது சரி இதை கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் அமௌண்ட்டே வாங்கிக்கலாம், இதை விட்டா அவ்வளோதான் போயிருன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு நான் கேட்டதுக்கு இந்த பியூரிட்டி இதெல்லாம் பார்க்கணும், அதை பார்த்துதாக்கா, ஆனால் இதே ரேட்டே வராது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் வந்து விற்கும்போது என்ன இப்படி தானே சொன்னீங்க, கரெக்ட் ரேட்டே தானே நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க, இப்போ என்னத்துக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க மேலெல்லாம் தப்பு இல்லைங்க. கண்டிப்பாக வெள்ளியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு 1/2 கிராம் வாங்கினா கூட கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டு தான் என்றைக்குமே ஒரு பர்ஃபெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமே ஒழிய வெள்ளியெல்லாம் சும்மா அன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தாங்க வெள்ளி வந்து ஓகேவாக இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வெள்ளி வந்து சில்வர் என்றைக்குமே லாக்கி இல்லை. ஸோ அதனால் என்ன மாதிரி சில்வர்லாம் வாங்காதீங்க. நீங்கள் ஒரு 1/2 கிராம் நான் கூட கோல்டு வாங்குவீங்க. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட்டான பயனுள்ளதாக இருக்கும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் சசிஸ்னா ப்ளாக்ஸ்.